ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, தமிழ்நாட்டிலேயே 70 ஏர்பெண்ட்ஸ் கொண்ட ஒரு மலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கொல்லிமலை. கொல்லிமலைன்னு 70 ஏர்பெண்ட்ஸ் சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம பைக் ரைடராக அப்படி இருந்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த 70 ஏர்பெண்ட்ஸை தாண்டது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மேலே போயிட்டு இந்த கொல்லிமலையில் என்னென்ன வியூ இருக்குது, நம்ம என்னென்ன இடங்களை பார்க்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். கொல்லிமலையோடைய அழகை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னாக்கா, அரப்பளீஸ்வரர் சிவன் கோயிலுக்கு தான் நம்ம போகிறோம். ஏன்னா அந்த சிவன் கோயிலுக்கு பக்கத்துலேயே தான் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி இருக்குது. ஸோ அதில் நம்ம பார்த்தோன்னா 1200 படிக்கட்டு நம்ம கீழே இறங்கி அந்த அருவியில் குளிச்சுட்டு திருப்பி அது வழியாக தான் மேலே ஏறி வரணும். இந்த கொல்லிமலையில் இருக்கிற அரப்பளீஸ்வரர் கோயில் கிட்ட தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த கோயில் பக்கத்துலேயே தான் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியும் இருக்குது. ஸோ நம்ம அருவியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு வரலாம். ஸோ இதோ நம்ம கோவில் கிட்ட வந்துட்டோம். அரப்பளீஸ்வரர் கோயில் கிட்ட நம்ம வந்துட்டோம். அது இருக்குது பாருங்கள் கோவில். ஸோ நம்ம இந்த போர்டு இருக்குது இல்லைங்களா, இதுக்குள்ளே தான் நம்ம ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு போகணும். இந்த எத்தனை பேர் போகிறோமோ அதுக்கு நம்ம டோக்கன் எடுக்கணும். ஸோ டிக்கெட் எவ்வளோ அப்படின்றத பார்க்கலாம். நான் எவ்வளோண்ணா ஒரு ஆளுக்கு 30 ரூபா. இங்கே பேக் செக்கிங்கு. நம்ம என்னென்ன வச்சிருப்போம். ஸோ இங்க பார்த்தோம்னா பேக்ல ஒரு வாட்டர் பாட்டில் வச்சிருந்தோம்னா அதுக்கு 10 ரூபாய் வாங்கிட்டு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. ஸோ அந்த வாட்டர் பாட்டில் நம்ம திரும்பி எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னாக்கா அந்த 10 ரூபாய் ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க. சப்போஸ் நம்ம வாட்டர் பாட்டில கீழே வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அந்த 10 ரூபா கிடையாது. அது நல்லா பார்த்துக்குங்க. ஸோ அது மாதிரி ஷாம்பு சோப்பு இதெல்லாம் நம்ம உள்ள அலோட் கிடையாது. நீ தூக்கின் பாயா தெரியும். நம்ம இறங்குறதே இதுல கஷ்டம், தூக்கி நடக்க சொல்றேன் எல்லாரும். ஸோ இங்க நம்ம அந்த வியூ பார்க்குற மாதிரியான ஒரு வியூ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க.
ஸோ நீங்க எந்த அளவுக்கு இந்த மலையை ரசிக்கணுமோ இறங்கும் போதே ரசிச்சிருங்க. ஏறும் போது உங்களால ரசிச்சு ஏற முடியாது. வியூஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல சூப்பரான வியூலாம் இருக்கு. ஆனா வந்து எந்த அளவுக்கு இறங்கும் போது எவ்வளவு ரசிச்சுக்கணுமோ அவ்வளோ ரசிச்சுக்கிங்க. ஏறும் போது உங்களால ரசிக்க முடியாது. இன்னும் உங்களை பார்த்துட்டு வரதுக்கு தான் டைம் கரெக்டா இருக்கும். ஸோ நீங்க தண்ணி சவுண்டு எங்கேயோ தூரத்துல கேக்குது, எங்க கேக்குதுன்னு தெரியல. இறங்கும் போதே நமக்கு கால் வலிக்குது. ஏறும் போது ஏறுவோமா? ஏறுவோம். நான் கூட பிளாட்டா ஒரு இடம் வந்ததும் இறங்கிட்டோமோன்னு நினைச்சிட்டேன். இதுக்கப்புறம் தான் மீதி படிக்கிட்டே இருக்கான். நம்ம நீர்வீழ்ச்சிக்கிட்ட வந்துட்டோம். ஆனா இன்னும் நிறைய தூரம் கீழே இறங்க வேண்டியது இருக்கு. ஆனா நீர்வீழ்ச்சி இங்க இருந்து தெரியுது. உங்களுக்கு தெரியுதா தெரியல வீடியோல. ஆயிரத்தி 200 படிக்கிட்ட ஏதோ ஈஸியா வந்துட்ட மாதிரி இருக்கு. ஏன்னா அருவிக்கிட்டே வந்துட்டோம். ஆனா மேல ஏறும்போது தான் ரொம்ப பெருசா இருக்கும் போல. ஸோ நம்ம அருவிக்கிட்டே வந்துட்டோம். ஸோ நல்ல வியூ, நல்ல சவுண்ட் எஃபெக்ட்லாம் நல்லா சூப்பரா இருக்கு. இந்த இடம்லாம் வந்து பாறைகள் வந்து இப்போதைக்கு வழுக்கல. ஏன்னா இந்த அளவுக்கு தண்ணி இங்க வரல. பட் இந்த இடம்லாம் இதுக்கு தண்ணி வரும். ஸோ அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ரொம்ப வழுக்கும். ஸோ சேஃப் இல்லாத இடம் மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு நீங்க ஃபேமிலியா வரும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்க தண்ணி அதிகமா வரும்போது இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா வரணும். ஏன்னா பாறைகள் ரொம்ப வழுக்கும். அருவி கிட்ட வந்துட்டோம். இங்கே நிறைய சாரல், நம்ம கிட்டே போக முடியாது, இங்கே நினைஞ்சிருவோம். இந்த அளவுக்கு சாரல் அடிக்குது. ஸோ நம்ம எல்லாரும் இந்த கார்னருக்கு தான் போறாங்க. நம்ம வந்து சென்டரா போயிட்டு சென்டர் வியூ ஸ்டார்ட் பண்ண போறோம். இது நம்ம வந்த வழி. ஸோ எல்லாரும் போறது வந்து இந்த பொசிஷன் தான் போவாங்க. ஸோ அங்க நின்று அங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு அங்க எல்லாம் வந்து ரூம்ஸ் இருக்கு. ஆனால் காமனா எல்லாருமே அங்கதான் மாத்துவாங்க. ஸோ அங்க மாத்திட்டு அங்க குளிப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து சென்டர் வியூக்காக சென்டரா போறோம். பட் நீங்களும் ட்ரை பண்ணீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அங்க பாறைகளுக்கு வந்து உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், வழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம சென்டரா வந்துட்டோம். இங்க நின்றுந்தாலே நம்ம நினைஞ்சிருவோம் போல, அந்த அளவுக்கு பனி சாரல் அடிக்கும். சென்டரா வந்துட்டோம், வியூ பார்க்கலாம்.
ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சியை ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்த வேலை முடிஞ்சது, நம்ம திரும்பவும் கிளம்புறோம். ஸோ நம்ம மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஏறின கொஞ்சம் தூரத்துல கொஞ்சம் மூச்சு வாங்குது. ஒன்றும் நம்ம எவ்வளோ தூரம் போக வேண்டியது, ஒரு 200 படி தான் ஏறி இருப்போம். இன்னும் 1000 படிக்கிட்டு ஏற வேண்டியது இருக்கு. மாதிரி இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு சேஃபான ஒரு இடம் கூட தான், சேஃப் இருக்குதான். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக வந்தாலும் என்ஜாய் பண்ணலாம். ஆனால் வந்து ஃபேமிலி எடுத்து வந்தீங்கன்னா குழந்தைங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஏன்னா இந்த தரெல்லாம் கொஞ்சம் வழுக்குது. நீங்க குளிக்கிற இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. என்னங்க பாதி தூரமே ஏறல, அதுக்குள்ள மூச்சுல வாங்குது. நீங்க திரும்பவும் மேல ஏறி வரும்போது ஸோ கொஞ்சம் ஆர்வத்துல வேகமாலாம் ஓடி வராதிங்க. ரிலாக்ஸாவே ஃபர்ஸ்ட்ல இருந்தே கொஞ்சம் பொறுமையாவே ஏறிவாங்க. அப்பதான் அவங்களால ஏறி வர முடியும். இன்னும் பாதி தூரம் இருக்கு பாப்பா. ஏங்க முக தள்ளுது. அவ்வளவு தூரத்துல இருந்து வந்து மேல ஏறும்போது ரொம்ப மூச்சு வாங்குது. நீங்க வரும்போது கொஞ்சம் தூரம் இருக்கு. எடுத்துட்டு வர்றாங்க. இந்த வயிற்றுக்கு தான் அத்தனை தடவை கேட்டேன், எங்க கூட்டு போறீங்க எங்க கூட்டு போறீங்கன்னு. நம்ம கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரீச் ஆயிடுவோம். இருந்தாலும் புகை தள்ளிடுச்சு. நீங்க யாராவது ஏற ட்ரை பண்ணீங்கன்னா வேகமா மூவ் பண்ணிடாதீங்க, ரொம்ப டயர்ட் ஆயிடுவீங்க. ஃபைனலாக நம்ம ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சியை முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நான் வந்து ஸ்டெப்ஸ் எவரி முடிச்சதுனால இப்போ அரப்பளீஸ்வரர் சிவன் கோயில் கிட்ட வந்துட்டேன். ஸோ அங்கே சுற்றி இருக்கிற கடைகள் எல்லாம் பார்க்கலாம். ஒரு அருவியில இருந்து மேலே வந்தாச்சு. கோயிலை சுற்றி வரைய கடையா இருக்குங்க, ஸ்நாக்ஸ் அது இதுன்னு இருக்கு. நாவல் பழமா? இன்னும் எந்த டேஸ்டும் வரல. இது டேஸ்ட் எப்படி இருக்கும்? ஏதோ முட்டையோடைய மஞ்சக்கரு மாதிரி இருக்கு, லைட்டா தித்திப்பா இருக்கு. பழம் பேர் என்னது? நாவல் பழம். கண் பார்வைக்கு சுகருக்கு பிரஷர் எல்லாத்துக்குமே நல்லது. கண் பார்வைக்கு சுகருக்கு பிரஷருக்கு எல்லாத்தையும் நல்லதான். உண்மையாவே சாப்பிட்டு பார்க்கணும். உனக்குதான் கண் பார்வை சரியில்லை, உனக்காக வாங்குறேன். அரப்பளீஸ்வரர் சிவன் கோயிலுடைய தரிசனமும் நம்ம முடிச்சிட்டோம். ஃபைனலாக நம்ம வெளியில் என்னென்ன கடைகள் இருக்குன்றதையும் பார்த்துக்கலாம். ஸோ ருத்ராட்சி மாலைகள், இந்த சூப், மூலிகை சூப் இருக்குது. ஸோ இந்த கறிப்பட்டை மசாலா இப்படின்ற இந்த பொருள்லாம் இருக்குது. ஃபைனலாக நம்ம இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ ஒரு வியூ பாயிண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அரப்பளீஸ்வரர் சிவன் கோயிலை தாண்டி வந்ததுமே கொஞ்சம் தூரத்துலேயே வந்து பார்த்தோன்னா லெஃப்ட் திரும்பினாலே ஒரு 800 மீட்டரில் இந்த வியூ பாயிண்ட் அமைஞ்சிருக்கு.
ஸோ இங்கேருந்து நம்ம வியூ பார்க்கும்போது இந்த மலைகள்லாம் நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த இங்கேருந்தே அந்த ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சி நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் தெளிவாக தெரியாது, கொஞ்சமாக தான் தெரியும். பட் ஆனால் சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட். ஸோ இதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வியூ பாயிண்ட் முடிச்சு நம்ம நெக்ஸ்ட்டு போகிற இடம் பார்த்தோம்னாக்கா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தோன்னா ஒரு 4 கிலோமீட்டரில் படகு இல்லம்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல போட்டிங் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆளுக்கு 40 ரூபா, உள்ளே போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். கொல்லிமலையில் இருக்க போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஸோ அதில் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து 10 ரூபா. உள்ளே போய் ஒரு போட்டிங் போகிறதுக்கு 40 ரூபான்னு சொன்னாங்க. எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் சில்ட்ரன்ஸ்க்கு ரொம்பவே சூப்பரான ஒரு இடம். மாப்பிள்ள சறுக்கு மரம் வரலாமா? போட்டிங் வந்து தனியா பெடல் போற மாதிரி இருக்குமா இல்ல கும்பலா போற மாதிரி இருக்குமான்னு தெரியல. பாப்போம். பெடல் போற மாதிரி தான் இருக்கும். என்ன அவ்வளவுதான், நான் முடிச்சிச்சா? 10 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. அந்த அளவுக்கு இதுல ஒண்ணுமே இல்லை. போட்டிங் ஆரம்பிச்சிட்டோம். நமக்கு ஆப்போசிட்ல ஒரு போட்டிங் போகுது. இருந்தாலும் நம்மளும் ஒரு போட்டிங்ல கிளம்பிட்டோம். 4 பேர் கிளம்பிட்டோம். உங்ககிட்ட ஒரு பொருளை வாங்கிக்கணும் அந்த மாதிரி ஒரு நினைப்பே வரலடா. எதா எடுத்துக்கலாம் பொறுக்கிக்கலாம். ஸோ போட்டிங் வந்து அந்த அளவுக்கு ஜாலியா தான் இல்லை. ஸோ போர்டு தான் அடிச்சுது. நீங்க யாராச்சும் ஆனா ஃபேமிலியா வந்தீங்கன்னா போட்டிங் சூப்பரான ஒரு இடம். பேச்சுலரா வரவங்களுக்கு போட்டிங் தான் பெஸ்ட். சரி, போட்டிங் பாய் 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 சொல்றீங்க. பாய் பாய் போட்டோஸ். ஸோ நம்ம போட்டிங் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு போகிற இடம் என்னென்னு பார்த்தோம்னாக்கா சிக்குப்பாறை வியூ பாயிண்ட். ஸோ அதுவும் வந்து பார்த்தோன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் நம்ம வந்து போட்டிங்கே போயிருந்தோம். அதே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தோன்னா ரைட் சைடில் திரும்பினாக்கா சிக்குப்பாறை வியூ பாயிண்ட்டுன்ற போர்டே போட்டுருக்கும். அந்த போர்டை பாருங்கள், அதை போட்டுருக்கு பாருங்கள், சிக்குப்பாறை வியூ பாயிண்ட். ஸோ இங்கேருந்து நம்ம 3 கிலோமீட்டர் நம்ம இதுக்குள்ளே போகணும். ஸோ அந்த வியூ எப்படி ஸோ நம்ம ஃபைனலாக அந்த வியூ கிட்ட வந்துட்டோம். ஸோ நம்ம வியூ பார்க்குறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோன்னா ஒரு ஆளுக்கு வந்து 20 ரூபா சார்ஜ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த வியூ எப்படி இருக்குன்றதை பார்க்கலாமாங்க. ஃபைனலாக நம்ம சில இடங்களை பார்த்து முடிச்சிட்டோம். இன்னும் சில இடங்கள் இருக்குது, அந்த இடத்துக்குலாம் நான் போகலை. ஏன்னா டைமிங் எனக்கு பத்தலை, அதனால் நான் அந்த இடத்துக்கு போகலை. ஸோ நீங்கள் இந்த வீடியோக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ திரும்ப அந்த இடத்துக்கு போயிட்டு இன்னும் என்னென்ன இடங்கள் இருக்குன்றதை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். எந்தெந்த இடத்துல பட்ஜெட்லேயே நீங்கள் வந்து தங்கலான்றதையும் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் 3000, 4000, 5000, 6000 வரைக்கும் நீங்கள் வந்து பட்ஜெட்லேயே எல்லா இடமும் ரூம்ஸ் இருக்குது. பட் அதுக்கும் கீழே நீங்கள் கம்மி பண்ணி நீங்கள் ரூம்ஸ் பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா அதுக்குன்னு சில இடங்கள் இருக்குது. அது என்னென்ன இடங்கள் பார்த்தோம்னா, நம்ம அரப்பளீஸ்வரர் கோயில் பக்கத்துலேயே பார்த்தோம்னா ஒரு கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ஆளுக்கு பார்த்தோன்னா 150 ரூபா தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னாங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல இருந்து வெளியில் வேறு எங்கேயாவது சூஸ் பண்ணலாம். அது இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது. பட் அது எங்கேன்றதை
நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சூப்பராக மென்ஷன் பண்ணுறேன். ஓகே கைஸ், ஸோ ஃபைனலாக நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராச்சும் பிடிச்சிருந்துச்சுனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராச்சும் இந்த கொல்லிமலைக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த கொல்லிமலையில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய இடங்கள் இருக்குது. அந்த இடத்துக்குலாம் நான் திரும்பவும் போவேன். ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த குள்ளர்கள் வாழ்ந்த இடம்ன்ற இடத்துக்கும் இந்த ட்ரெக்கிங் போகிற மாதிரியான இடத்துக்கும் நான் போகிறேன். ஸோ அந்த இடத்தையும் நான் திரும்ப வந்து இந்த வீடியோவில் நான் போடுவேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக நான் திரும்பவும் அந்த இடத்துக்கு உடனே போக முடியும். ஸோ தேங்க்யூ கைஸ்.